சொல்றேன், கஸ்தூரி வந்து நுணலும் தன் வாயால் கெடும் அப்படின்ற மாதிரி அவங்க பேச தெரியாம ஏதோ பேசி இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு சிக்கல்ல அவங்க மாட்டியிருக்காங்க. அவங்களே ஒரு நடிகை, ஒரு பெண். அப்படி இருக்கும் பொழுது ஒரு பெண்களை பற்றி அவ்வளவு தூரம் அவதூறாக பேசியது உண்மையில் கண்டிக்கத்தக்க ஒரு விஷயம். ஆனால் அதே நேரத்தில் அவர்கள் ஒரு பெண். இன்னைக்கு அவங்கள மாதிரி எத்தனையோ தலைவர்கள் என்னென்னவோ பேசியிருக்காங்க. அவங்களையெல்லாம் கைது பண்ணாத இந்த அரசு எதுக்காக கஸ்தூரியை மட்டும் இவ்வளவு தூரம் வன்மமாக கைது செய்து அவங்க ஜட்ஜி கிட்ட மன்னிப்பு கேட்கிறாங்க, நான் பேசினது தவறுன்னு சொல்றாங்க. அதற்கு பிறகும் அவங்களை ஏதோ பெரிய ஒரு தீவிரவாதியை போய் பிடிக்கிற மாதிரி ஹைதராபாத்ல போய் பிடிச்சு கொண்டு வந்து இன்னைக்கு நான் சிங்கிள் பேரண்ட், என் குழந்தைய பார்த்துக்க ஆள் இல்லைன்னு சொன்னாலும் அவங்க மேல இந்த அளவு கடுமையாக ஒரு சட்டம் பாய்ஞ்சிருக்கிறது உண்மையிலேயே வேதனைக்குரிய ஒரு விஷயம். ஒரு பெண்ணாக கஸ்தூரிக்கு நிச்சயமாக நடந்தது அநியாயம் என்பதை நான் பதிய வைக்கிறேன். வெகு விரைவில் அவர்கள் வெளியே வரணும் அப்படின்றதையும் நான் கேட்டுக்கிறேன். அதிமுக பொருளாளர் திண்டுக்கல் சீனிவாசன் கூட்டணி கட்சி ஆலோசனை கூட்டத்தில் பேசும்போது கூட்டணிக்கு வரவங்க எல்லாம் 20 சீட்டு கேட்கறாங்க, 50 கோடி கேட்கறாங்க, 100 கோடி கேட்கறாங்க அப்படின்ற மாதிரி பேசியிருக்காரு. அரிசி வியாபாரம் மாதிரி பண்றாங்க அப்படின்னு. சரிங்க, அவரோட பேச்சு பொருளாளரா இருக்காரு அதிமுக. எப்படி பாக்குறீங்க? அது நீங்க போய் அண்ணன் திண்டுக்கல் சீனிவாசன் கிட்ட இதுக்கான பதில் நீங்க அவர்கிட்ட கேட்கணும். சரிங்களா? அவர் திண்டுக்கல்ல இருந்து ஒரு கருத்து சொன்னா அதுக்கு நான் எப்படி பதில் சொல்ல முடியும்? ஏன் அப்படி சொன்னாருன்னு அண்ணன்ட்டு நீங்க கேளுங்க. சரிங்களா?